ஆரியமாலைக்கு 1000 குறை சொன்னால் சரிதான், கல்யாணத்துக்கு விட வேண்டும் என்று காத்தசாமி மாலையமான முடிக்க கல்யாணத்துக்கு விட கேட்க பார்த்தல் வனமாறி பொன்னுடைக்கு வேண்டும் என்றார். தெய்வலோகத்துக்கு சென்று தெய்வ கண்ணியை கொண்டு வந்து திருமணம் செய்து வைக்கிறேன். தெய்வலோகத்து கண்ணி எல்லாம் சித்தி முறையா வேண்டும் அப்படின்னு சொல்ல ஏண்டா. அப்ப தெய்வலோகத்துக்கு பேர் வேணும்னா வண்ணாமுட்டில பொண்ணு இருக்குடா. வண்ணாமுட்டில என்னது? ஓஹோ, வண்ணாமுட்டி பிள்ளை வேணாம். டேய், அப்படி என்றால் அந்த கருப்பழகி எங்க அண்ணன் அவன் கருப்பழகி கண்ணு என்ன சொன்ன? கருப்பன்று சொல்ல ராத்திரி மணி 12 முக்கால் போட்டு வரும் அந்த கருப்பா. காத்தவரையா பேரக்க ஆறு போனியா போயெல்லாம் தங்கானோ பேருதான் கருப்பு, மற்றதெல்லாம் தங்கம். எம்மடி அப்படியே வார்த்தை கேட்டு பொண்ணம்மாவை கட்டிட்டு வச்சுக்க
கட்டிட்டு ஒரு 4 நாளைக்கு போனேன். மாமனார் விளைச்சேன் குந்திட்டு சாப்பிடலாம். ஆமா அப்படின்னு போனா உங்க அண்ணன் போட்டிருக்கானே என் மாமியா எங்க அத்தை இங்க இருந்து பணவனே அரிமாமனே, அதாவது மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மாமனார் கோல கை மாமனார் கோல பிடி கொடுப்பாரு. ஆமா கையில வச்சிருக்கக்கூடிய ஆட்டாங்கோல பிடி கொடுத்து ஆமா என்ன செய்வான் ராக்காட கேட்கவும் ஒன்ன வீட்டுல ஆட்டுக்கோலை பிடி கொடுத்து ராத்திரி கடை காவ சொல்லுவாங்க. சரி போனா போகுது மாமனார் ஆச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு நாளைக்கு போலான்னு போனா மறுநாள் வருதுமா தம்பி இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆடி கடை மாத்தணும். அதனால சும்மா இருக்குமா குட்டி கூட எல்லாம் தூக்க சொன்னார் ஓட்ட சொல்வார். அப்படியே கட்டணும் வச்சுக்க. உன் அண்ணன் வீட்டுல எத்தனை மாடு இருக்கு? 600 மாடு இருக்கு. 600 மாடு 700 மாடு போற கறவை மாடு தானே. காலையில எத்தனை இருக்கும்? காலை கறக்காது, பசு மாடு தான் கறக்கும். அதனால காலை கறக்காது, பசு மாடு தான் கறக்கும். இந்த 600 மாட்டு பாதியும் உங்க அண்ணன் வீட்டுல குடிக்கிறாங்க. பாதி மோரா, பாதி தயிரா, பாதி பாலா அப்படி கொண்டு போறாங்க. ஒன்னமாவ என்ன செய்வா இங்க இருப்பான். ஒன்னமாவ எம்ம முழங்காலி சேல கட்டி அம்மா வருவிக்க போவாளுமா. காந்தி நகருக்கு வந்தோம். வாங்க பூசாலி அப்படின்னு கூப்பிடுறது வந்தா இருப்பாங்க. ஒண்ணு மாதிரி என்ன மாதிரி தலைகாஜி நான் அழுதுங்க. டேய் பையா பாருங்க பூசாலி டேங்க வாடா அப்படின்னு எத்தனை பேர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி உங்க அண்ணன் பகவான் ஆராதமூர்த்தி ஸ்ரீரமன் ஆராதமூர்த்தி பெருமான் வைகுந்த வாசகன் அவர் பகவானா இருக்கட்டும். பாபால கண்ணன் மகளா இருந்த கூதா கிடையாது. மோர் காட்சி வாழ்ந்தான் கூப்பிடுவான். அதோட இருப்பான். அப்படி மோரை வாங்கி குடிச்சுட்டு காசு கேட்க போவாங்க. என்ன செய்வா மோரு போலி கூதன் அந்த மாதிரிலாம் நடக்கும். வேண்டாமா ஏம்மா மாலைய மனம் முடிக்க மாலைய மனம் முடிக்க அப்படியே கரண்ட் கம்பி கையால பிடிச்சி எடுத்துருவான். ஏன் சாக மாட்டேன்? ஓ அப்ப சாக மாட்டேன். அதனால எதை சொன்னாலும் சரிதான், நான் ஆரியமாலை கட்டியே தீரணும் என்று சொல்ல பார்த்தால் மகமாரி மகனே காத்தவரையா ஆரியமாலைய திருமணம் செய்வதா உனக்கு என்னவோ அறிவானமோ என் மகனே. ஆமா ஆரியமாலைய திருமணம் செய்வதா இருந்தால் கணக்கு இமயமலை சாரலோரமாகத்தான் 7 கன்னிகள் கொல்லிமலை கன்னிகள் 7 பேரும் உங்க அப்பா சிவனை கோரி தவம் செய்யறாங்க. அதனால அந்த 7 பேர் தவத்தை கழிச்சு 7 பேர் தலையில கரகத்தை கொண்டு அப்பாவா இருந்தறிவே நாடாங்க அப்பாவா
ஒழுங்கா கல்யாணத்தை கொடுத்துருவேன் என்று மகமாரி சொல்ல காத்தவசாமி பாருங்க ஏமாடி நீர் விட்டு அனுப்புமா எங்க அம்மா முதிர வருமா உனக்கு எம்மோ வெந்நீர் அமைப்பிலையோ பன்னீர் பஞ்சாச்சாரம் பன்னீர் பஞ்சாச்சாரம் கொடு என்று சொல்ல அப்ப பார்த்த மகமாரி என்ன செய்தார் கடுகளவு என்று விடை கொடுத்தார் விடை பெற்றுக் கொண்டார் எப்படி விடை கொடுத்தார் திரும்பி பார்த்தா தம்பியே காணோம் தம்பி சின்ன ஆட தொட்டியத்தி சின்னவானே தொட்டியத்திய சின்னவானே சொன்னவனே மலை ஆச்சிருந்தான் ரெண்டு மனை எடுத்து பெற்றுக் கொண்டு ஏதாவது மந்திரம் ஆச்சாரம் எடுத்து அப்ப கட்டிக்கொண்டு எங்க வருகிறார் அண்ணாரே தன்னை தேடி ஓட்ட ஓட்ட முடியாதார் ஓடி வந்து என்ன செய்தார் தட்சணை ஒரு தட்டில் இருந்தாடுது ரெண்டு தட்டில் இருந்தாடுது தட்சணை தான் வச்சு இந்த மத்தியத்து காத்தரசாமி சின்ன அழைக்க சின்ன ஓட்ட மூடி வர ஏனோ என்னென்ன சமாச்சாரம் ஓ சந்தோஷம் பட்டு வேட்டிதான் பட்டு துண்டுதான் பட்டு உக்காத எனக்கு ஓ ஆமா வடக்க இமயமலைச்சோரம் ஆமாம் சத்தியாளி கண்ணி கலத்து ஓ ஈத்துல சூத்து தங்கிடும் ஈத்துல சூத்து தங்கிண்டா அப்படி சொல்ல தம்பி அதனால தம்பி பார்த்தார் அண்ணன் மலை சத்தியாதி கணிதவ தலைக்கணும் சொன்னார் பார்த்தார் மலை அழைச்சினான் ஏனோ உங்க அம்மா இருக்கால தாயாகிய மகமாரியை கூட நம்பலாம் எப்படி மகமாரியை கூட நம்பலாம் உங்க பெரியம்மா இருக்கால காளிகா தேவி அம்மனை கூட நம்பலாம் நீங்க 7 பேர் இருக்காங்கள சத்தியாதி கணிகள் கொல்லிமலை கணிகள் அண்டத்து கணிகள் ஆகாய கணிகள் இந்த 7 பேர் நம்ப முடியாது ஐயோ கல்லா போட்டு சொன்னா கல்லா போடுவோம் மண்ணா போட்டு சொன்னா மண்ணா போடுவோம் இந்த அம்மா எதை நினைக்கிறாங்களா அத்தனை மணி சமைச்சிருவார் நான் வர முடியாது ஓ நீ கல்யாணம் பண்ணு கட்டு எதை பண்ணிட்டு போ நான் வர மாட்டேன் ஏன் தம்பி உன் பேச்சை கேட்டு நான் வந்து எனக்கு அங்க ஒரு ஆபத்து வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு புள்ள கொடுத்துட்டு ஆடுறாங்க தம்பி அப்படி கிடையாது எங்க அம்மாவுக்கு புள்ள புள்ள இப்படி கிடையாது என்ன பார்த்து என்ன செத்துட்டு வச்சியா நீ போவேங்கிறது ஏப்பா ஏய் குதிக்காட்ட பாரா என் மகன் எங்க அப்படின்னு கேட்பாங்க நீ என்ன பண்ணுவே தெரியாது என் மகனை மாதிரி ஒரு மகன் கொடு அப்படின்னு கேட்பாங்க எங்க அம்மா உனக்கு போய் புள்ள கொடுக்க சொல்லல அப்படின்னா அதனால தம்பி ஓகட்ட மந்திரம் தாங்கட்ட தந்திரம் இந்த குடிக்கார போய் அந்தரம்
உங்களை போங்கடா அப்படி என்று அண்டார் வந்து பார்த்தார். அதனால பார்த்தார் அண்டார் விடைய பெற்றார். காத்தராசாமி சின்ன நிறுத்தார். எங்க போறார்? காத்தராசாமி மலையாள சின்னானம் சப்தியை கண்ணி தவறு செய்யக்கூடிய இமையா மனத்தார தெரிகிறார். படைக்காத படைக்க இமய மனத்தார வருமா வந்தார்கள். தம்பி அங்க பாத்தியா சிவங்க ஒன்று கருவேங்க ஒன்று காவல் இருக்கு. ஏன்னா சிவங்கண்ணே சிவபெருமான் இறந்துட்டாரு, இன்னைக்கு ஒன்னும் படி அளக்கல, பசிக்குது அப்படி சொல்லி பேசிக்கொண்டிருக்குது. செவ்வேங்கையும் கருவேங்கையும் பார்த்தார் அஞ்சாயிரம். எப்பா பயப்படாத. அப்ப காத்திரசாமி ஒரு குதிரை, மலையாள சின்ன ஒரு குதிரை, 2 பேரும் போனாங்க. பார்த்து விடுறது வேங்க ரெண்டும். ஏடோ சிவன் சாவே கிடையாது. அங்க பார்த்தா 2 பேரும் வர்றான். ஒருத்தன் நீ சாப்பிடு, ஒருத்தன் நான் சாப்பிடுறேன், காய் நாசம் வச்சுறான் என்று சொல்ல அப்ப மந்திரத்தை உச்சரித்தார். அந்த வேங்க ரெண்டுக்கும் கண்கள் ரெண்டும் தெரியாம கண்ணு தெரியாது போனதான் முடிஞ்சு போச்சு. ஐயா நீங்க யாரோ தெரியல, உங்களை சாப்பிட சொன்னேன், கண்ணை முட்டிக்கல, கண்ணை திறந்து ஆமா ஐயா கிட்ட வந்து காட்ட முடியாது, வெகு தொலைவில் காட்டுறேன். கண்ணத்தை சொல்ல கண்ணை திறந்து விட்டார். எப்ப உங்க குதிரை ஒரு கொண்டு அப்படி இல்லை என் மேல ஒருத்தர் ஓ மேல ஒருத்தர் அப்படி இல்லை கல்ல வந்த வெங்கரண்டோ
ஹலோ, தயவுசெய்து சொல்றேன், கேஸ் தான் ஓவரா கட்டுறாங்க புரியுங்களா? நம்ம ஜென்ஸ் யாரும் பேச கிடையாது. அந்த மரியாதை கடைசியோடு காப்பாற்றுங்க புரியுதா? அவங்க பாட்டு வாங்குறோம், அவங்களோட இருந்து நம்ம வாங்க தேவையில்ல. தயவு செய்து பிள்ளைய தரங்களுக்கு நம்ம பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஜென்ஸ் யாரும் பேசாதீங்க, ஹாய் ஓய் கத்தாதீங்க, சஸ்பெண்டாக இல்லைங்க, சத்தப்படாதீங்க தயவு சொல்லுங்க. இங்கே கேர்ள்ஸ் யாரும் சாமி வந்தாங்கன்னா கீழே தள்ளி 4 பேர் மேலே ஏறி உட்காந்து யாரும் விடாது சொல்லிட்டேன். அப்பா கண்ணன் போடு கை போடு.